பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதாக இருக்குது பாருங்கள். இது மட்டன். இது 1/4 கிலோ தான். 1/4 கிலோ மட்டனில் ஒரு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சைடிஷ் செய்ய போகிறேன். நீங்கள் எனக்கு இந்த சுக்காலாம் செஞ்சு பழக்கம் கிடையாது. நான் பாட்டுக்கு இதை ஏதோ எனக்கு தெரிஞ்ச பொருட்களை போட்டு ஒரு பொரியல் ஒரு சாறு கலந்த பொரியல் மாதிரி செய்வேன். கொஞ்சம் அதில் அந்த கிரேவியை ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பொரியல் செய்வேன். அதுதான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. சின்ன பிள்ளைங்களா என்னோடய பிள்ளைங்க 2 சின்ன பிள்ளைங்களால் இருக்கும்போது ஏதோ கறி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதில் அப்படியே ஒவ்வொன்றா தனி கறியை பூரா எடுத்துருவேன். அதுவே ஒரு 1/2 கிலோ தேறிடும். அந்த 1/2 கிலோ கறியவும் இந்த மாதிரி செய்வேன். அது சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏறக்குறைய சுக்கா மாதிரி தான். ஆனால் அது சுக்கா தானான்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இதை அலசி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி என்ன இப்படி தாறுமாறாக வெட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை அரைக்க போகிறேன். தக்காளியை மட்டும் அரைக்க போகிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் இந்த ஸ்பைசின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கறியை இந்த ஸ்பைசியெல்லாம் போட்டு வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த நறுமண பொருட்கள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு இந்த கறியை வேக வைக்க போகிறேன். இது நல்ல தாமிரபரணி தண்ணி. ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக கறி வெந்துடும். இந்த கறியில் வேறு ஒன்றும் கிடையாது. மஞ்சள் பொடி, இந்த வாசனை பொருட்கள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இப்போதைக்கு இதை வேக போட்டுட்டு அப்புறம் வெந்த பிறகு பார்க்கலாம். வேக போட்ட மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் வற்றி சூப்பராக வெந்தும் இருக்குது. இதை பாருங்க, அப்படி வருதா பஞ்சு மாதிரி நல்லா வெந்துருச்சு. இனி இதில் போடுற மசாலாவை நம்ம பச்சை வாசனை போக வதக்கிறது மட்டும்தான் அடுப்பில் வைக்கணும். அப்புறம் இன்னும் ரொம்ப நேரம் வச்சோம்னாக்கா அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாங்க. நான் குக்கரில் வைக்கலை, வெறும் பாத்திரத்தில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். அதே இவ்வளோ வெந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம். இப்போ இதை இந்த தண்ணியோட வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மறுபடி தாளிக்கணும். நான் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். கழுவெல்லாம் இல்லை, வேக போட்டது தானே. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் ஒன்றும் போடலை. போட்டால் சோம்பு போடலை. நான் சின்ன வெங்காயத்தை மட்டும் சேர்த்துருவோம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஹையில் வச்சா இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் அப்படியே கருகி போயிடும். அதனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன மசாலா போடுறேன்னு சொல்லிடுறேன். இதை ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் நம்மவங்க தான், ஆனால் நம்ம வீட்டிலையே இருக்கிறவங்க இல்லை. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு செவி வழி செய்தியாக கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வேறு எதுவும் இல்லை, சாம்பார் பொடி தான். இந்த சாம்பார் பொடி தான் இதுக்கு நான் உபயோகிக்கிறது. மட்டனுக்கு சாம்பார் பொடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதை ஆமான்னு சொல்லுவேன். நீங்கள் சிக்கன் பொடி போட்டு செய்யலாம், மட்டன் பொடி போட்டு செய்யலாம். ஆனால் நான் சாம்பார் பொடி தான் போடுவேன். அதுக்கு அந்த சாம்பார் பொடியில் உள்ள அந்த பருப்பு, அந்த பெருங்காய வாசனையெல்லாம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நான் சாம்பார் பொடி தான் போடுவேன். இன்றைக்கும் அதை தான் போடுவேன். தக்காளி, வெங்காயம் வதங்கினதும் பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதை வதக்கிறதுக்கெல்லாம் நான் இது கிடையாது. அரைச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வதக்கும் போதே
இந்த மசாலாவையும் அதோட சேர்த்து போட்டு வதக்கி, மசாலாவையும் அதோட சேர்த்து போட்டு வதங்கும் போது மசாலா பாதி வதங்கிடும். அப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா மட்டன், அந்த மட்டனையும் அதில் கொஞ்சம் தண்ணியோடு தான் எடுப்பேன் நான். இந்த வெந்து முடியும் போது கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுட்டா அதையும் ஊற்றி நல்லா அந்த தண்ணி வத்தனை விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சைட் டிஷ்ஷு. அது எனக்கு பேர் தான் அந்த வைக்க தெரியல. ஒருவேளை மட்டன் சுக்கா இப்படி தான் செய்வாங்களா? நான் முன்னாடியெலாம் எதையும் பார்த்தெல்லாம் செய்யலை. 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே தான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஒரு தரம் இப்போ எப்பவும் பொரியல் பண்ணிகிட்டே இருப்பேன். சும்மா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு அப்படியே பொரியல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு தரம் இப்படி செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்குன்னு ஒரு இதுவும் கிடச்சிது. அதனால் அதுலேருந்து எப்பவும் இப்படி தான் செய்கிறது. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை ஊற்றிடலாம். தக்காளியை அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தக்காளியே ஊற்றி வச்சிடணும். அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும், இது ஒரு 2 கொதி கொதித்து கொஞ்சம் ஒரு கால்வாசி வத்தட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளியை பார்த்திங்கன்னா இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், இந்த சாம்பார் பொடி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா தக்காளி பழ புளிப்பு இருக்குது இல்லையா, தக்காளி பழத்தோட புளிப்பு இருக்குது. அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டுருவோம். அவ்வளோதான். வெங்காயத்தை நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி தக்காளி அரைச்ச தக்காளி விழுதை போட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டு அதையும் வேக விடுறேன். இப்போ வந்து ரொம்ப நேரம் அந்த மசாலா வேகணும்னு இப்படியே வேகணும்னு அவசியம் இல்லை. இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உப்பு, மஞ்சத்தூள், இந்த நறுமண சாமான்கள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதுகளை போட்டு வேக வச்ச மட்டனும் அந்த தண்ணியும் இதை அப்படியே இதில் ஊற்றிடுவோம். இப்போ வந்து இந்த கறியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணி வத்துறதுக்குள்ளே அந்த மசாலா வாசனை போயிடும். பச்சை மசாலா வாசனை இருக்காது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். எப்போ போட்டேன்னா கறி வேகும்போது போட்டேன், சொன்னேன் இல்லையா. உப்பு, மஞ்சத்தூள், அந்த நறுமண பொருட்கள், அவ்வளோதான். அந்த தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றி இருக்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு மட்டனில் உப்பு பிடிச்சிருக்கும். மிச்சம் தண்ணி இருந்து இதுலேயும் ஊற்றி இருக்கிறதுனால உப்பு போட தேவையில்லை. இதை மூடி சிம்மில் வச்சுட்டு நம்ம போயிட வேண்டியது தான். சிம்மில் வச்சுட்டு போயிட வேண்டியது தான். நான் நிறைய பாத்திரங்களை கருக்குவேன். அது மாதிரி இதெல்லாம் கருக்குறேன்னா அவ்வளோதான், தொலைஞ்சேன். சிம்மில் வச்சுட்டு போய் செத்த உட்காந்துட்டு அப்புறம் வந்து பார்க்கணும். அப்படியே வந்து அப்படியே நல்லா பின்னுன மாதிரி ஆன உடனே இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். நம்ம வந்து மட்டன் சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பார்க்கவே. எனக்கு நிறைய தக்காளி போட்டு இந்த சைட் டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே அந்த சாம்பார் மசாலா தான். அது இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. நீங்கள் தக்காளி போட்டு மற்ற மசாலா போட்டு செஞ்சுருப்பீங்க. ஆனால் சாம்பார் பொடி போட்டு செய்யலைன்னா ஒரு தடவை செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியே அதிகம் சேர்க்காத ஆள் நான். ஆனால் தக்காளி சேர்க்காமல் செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த ஒரு சைட் டிஷ்க்கு மட்டும்தான். இது ரொம்ப பிடிக்கும், எனக்கே பிடிக்கும். அப்புறம் வந்து நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 1/4 நூற்றாண்டு ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னமும் இழுக்கிறது போகலை. அதுவே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். கூடிய சீக்கிரம் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். தவறாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள், சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவிலையும் உங்களை பார்க்க நாங்கள் ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி
ஒரு கமெண்ட்டும் போடுங்களேன், சந்தோஷமாக இருக்குங்களா? சரி, வரட்டுமா? நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.